சபையில ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? நான் உலகம் எங்கும் நீங்க பாத்தீங்கன்னா ப்ராஃபெட்ஸ் ஒருத்தர் ப்ராஃபசி சொல்றாங்கன்னா உடனே ஜனங்க என்ன செய்வாங்க? அவரை தூக்கி வச்சுக்காங்க. ஏன்? இவர் குறி சொல்ற மாதிரி எனக்கு எல்லாம் என் வாழ்க்கையை பத்தி சொல்லிடுவார். நாளைக்கு என்ன நடக்க போகுது, நான் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா, வீடு கிடைக்குமா, கார் கிடைக்குமா, அடுத்த வருஷம் ஜப்பான் போவேனா, சைனா போவேனா, யூஎஸ் போவேனா, யூகே போவேனான்னு சொல்லுவாரு. ஸோ ப்ராஃபெட்ஸ்னா ரொம்ப இஷ்டம். அதே போல பாத்தீங்கன்னா மிராக்கிள் ஒர்க்கர்ஸ், அற்புதம் செய்கிறவர்கள். அற்புத சுகமளிக்கும் கூட்டம்னு போட்டீங்கன்னா ஆராதனைக்கு 120 பேர் தான் வந்தாங்க. அற்புத சுகமளிக்கும் கூட்டம்னு போட்டீங்கன்னா 1200 பேர் வருவாங்க. கரெக்ட் தானே? ஏன்? நான் சோம்பேறி, எனக்கு ஜெபிக்க இஷ்டம் இல்ல. அற்புத சுகமளிக்கிறவர், நான் போனேன்னா ஒரே நொடி பொழுதுல பி ஹீல்டுன்னு சொல்லுவார், நான் ஹீல் ஆயிட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் நான் உட்காந்து ஜெபம் பண்ண தேவையில்லையே. வியாதி இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும்? ஆண்டவரே 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 அப்படின்ற பயத்திலே நான் வாழணுமே. இந்த 2 ஊழியங்களையும் நான் மட்டுப்படுத்த சொல்லல. நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதுல நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ப்ராஃபசி கிஃப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல அற்புத அடையாளங்கள் சபைக்கல்ல சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியம். நீங்களும் நானும் அந்த அற்புத சுகமாக்கும் வல்லமையும் அற்புதங்களை செய்யற வல்லமையும் பெற்றிருந்தா தான் நான் உலகத்துக்கு போய் நான் சொல்ல முடியும், இங்க பாரு, இயேசு ஜீவிக்கிறார், இயேசு மெய்யான தேவன்.